எல்லாம் மேலே பைபிளை எடுத்துங்க. வாழ்த்தியாச்சா? இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் வேத புஸ்தகத்தில் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் என் வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த என் வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், எல்லாவற்றுக்கும் மேலாக என் வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நான் விசுவாசிப்பதால், இதோ என் வேத புத்தகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் என் பெண் சந்ததிக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம் எடுத்துங்க. எபேசியர் 3:20-21. எபிஷியன்ஸ் chapter 3 verses 20 and 21. வாசிக்கலாமா? நான் வாசிக்க போறேன், நீங்க தான் வாசிக்க போறீங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3. நாம் ஜெபம். எங்கள் கண்மலை மேற்படுவார்கள் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் நிறுத்தி தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரிதற்கத்தக்கதை கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நான் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஒருத்தர் ஆமான்னு ஒருத்தர் தான் தெரியுமா? பழைய பாட்டில் ஆமான்னு ஒருத்தர் தான். அவன் பேரே ஆமான். ஆமா, ரைட்டா? ஆமா என்ன பண்ணான்? ஆமா என்ன பண்ணான்? அரண்மனையில் என்ன பண்ணான்? அரண்மனை ராஜாவுக்கு சில்சக்கா போட்டிருந்தான், ஜில்ரா போட்டுருந்தான், ஜாலரா போட்டுருந்தான் இல்லையா? அவன் என்ன பண்ணான்? அங்கே ஒரு மொர்தெகாய்னு ஒரு யூதர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? மொர்தெகாய் என்ன பண்ணுவான்? ஆமாம், மொர்தெகாயை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. மொர்தெகாயை பார்த்தா ஏன்னா அவன் வந்து மொர்தெகாய் என்னது? ஆண்டோடைய பிள்ளை, யூதர். அவன் யாருக்கு என்ன பண்ண மாட்டான்? லேசாக சலாம் போட மாட்டான், லேசாக பணிஞ்சு போக மாட்டான். அப்போ அவனை கொலை பண்ணணும், தூக்கில் போடணும். அவன் என்ன மரம் பண்ணி வச்சுருந்தான்? தூக்கு மரம் எவ்வளோ உயரம்? எவ்வளோ வரும் தெரியுமா? 75 முழம். 75 முழம்னா என்னது? கிட்டத்தட்ட 110 அடி உயரம். என்ன? அப்போ அவன் அந்த தூக்கில் போடும்போது ஒன்று அவன் அந்த தூக்கில் என்ன பண்ணணும்? சாவணும். இல்லை தூக்கில் இருந்து 110 அடி கீழே விழுந்தானா என்ன பண்ணுவான்? சாவான். அப்போ அவனுடைய வயிற்றுச்சலை பார்த்தீங்களா? அவனுடைய பொறாமையை பார்த்தீங்களா? அவனுடைய வன்கண்ணு பார்த்தீங்களா? அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா? மொர்தெகாய் ஒரு வேலைக்காரன் இதில் உட்காந்துருக்கான் இல்லையா? வாட்ச்மேன் மாதிரி இதில் உட்காந்துருக்கான் வாசப்படியில். ஆனால் இவன் யார் கூட இருக்கான்? ராஜா கூட இருக்கான். இருந்தாலும் இந்த ராஜா கூட இருக்க ஆமான்றவன் அவ்வளோ பொறுமையாக இருக்கான். யாரை பார்த்து? ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து. யாரை பார்த்து? ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து. இன்னைக்கு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் இந்த ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து பொறாமப்படுறவெல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கடைசியில் யார் அந்த தோக்கில் தொங்கப்பட்டது? ஆமா மட்டுமா? ஆமா மட்டுமா போனா? அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைங்க, அவன் பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அவனுக்கு இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு ராஜா? தூக்கில் போட்டு அவன் சொத்துல யார் கொடுத்தாரு? ஆமா, வெறும் கையாய் நான் வந்து இரு பரிவாரங்கள். ஆமா, ஆமானுடைய வீட்டு சொத்தியும் யாரு கொடுத்தாரு? மொர்தெகாய் கொடுத்தாரு. அவன் சொத்தி மொர்தெகாய் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் மொர்தெகாய் என்ன பண்ணாரு?
உயர்த்தினாரு இல்லையா? அவன் கையில என்னத்தை கொடுத்தாரு ராஜா? முத்திர மோதிரத்தை கொடுத்தாரு. கொடுத்தாரா? அதனால ஊழியக்காரங்கன்னும் போது என்ன பண்ணக்கூடாது இந்த வருஷத்துல நாம இயேசுக்கு பிடிச்ச பிள்ளைங்களை நாம என்ன பண்ணக்கூடாது? விளையாட்டை நினைச்சுக்கிட்டு குசும்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால தாங்க முடியாது. இன்னைக்கு நான் வந்து இந்த வசனத்தை பற்றி நான் சொல்ல போறேன். ஏன்னா சில அறிவுரையெல்லாம் சொல்லி தான் நம்ம இந்த வருஷத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கு, மக்களை வந்து திருத்த வேண்டியிருக்கு. ஏன்னா திருந்தாதவர்களுக்கு என்ன பண்ணப்படும், தெரிஞ்சு வேற என்ன பண்ணுவான், பல அடிகளால் அடிக்கப்படுவான். ஏன்னா தெரியாதவன் சில அடிகளால் அடிக்கப்படுவான். ஏன்னா அதனால வந்து நீ சில உதவி வாங்கிட்டு ஓடி போய் திருந்தினா உனக்கு நல்லது. இல்லைன்னாக்கா என்ன உனக்கு ஆப்பு செமையா இருக்கும் ஆப்பு. அப்புறம் என்ன பண்ணோம், நீ தெரிஞ்சே செய்யறனாக்கா ஆப்பு அத்தனையும் சும்மா ஒன்று விண்ணு விண்ணுன்னு ஏறும் இல்லையா ஆண்டவர் செய்யும் போது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க இங்க பவுல் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு. என்ன இங்க பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசும்போது சில காரியங்கள் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, நானே வழியும் சத்தியமா ஜீவனுமா இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே 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 என்னவாரு. அவர் மற்றவங்களை சொல்லும் போது நீ போய் செய், நீயும் போய் அந்தபடியே செய், நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படி சொல்லுவாரு இல்லையா. அதுக்கப்புறம் சில சொல்லுவாரு, ஐயோ இல்லையா நீ நாசமா போயிடுவியே, வேத பாரகரே உனக்கு ஐயோ, பரிசேயரே உனக்கு ஐயோ சொல்றாரா. ஆனா இங்க பாருங்க ஊழியக்காரன் ஒருத்தர், இதுதாங்க ஊழியக்காரனுக்கான தகுதி. இங்க அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், 20வது வசனத்தை, 20வது வசனம் முதல் வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். நாம், புரியுதா, நாம் வேண்டிக் கொள்றதுக்கு ஊழியக்காரன் அந்த தகுதியை காட்டுறான் பாருங்க பவுல் அப்போஸ்தலர். என்ன சொல்றாரு, நாம்னு சொல்றாரு. நான் வேண்டிக் கொள்ற சொல்ல, நீ வேண்டிக் கொள்ற சொல்ல, நாம் வேண்டிக் கொள்றது. சரியா? அப்ப நாம் வேண்டிக் கொள்றதுனாக்கா அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது பாருங்க, வேண்டிக் கொள்ற அனுபவம் இருக்குதா இல்லையா? அன்னைக்கு நான் சொன்னேன், அவர் என்ன பண்ணாரு, பல இதுல என்ன பண்ணாரு, யூதர்கள ஒன்று குறைய 40 அடிகள் 5 தடவை சாவின் வாசலுக்கு போய் வந்தவர். என்ன 5 தடவை சாவின் வாசலுக்கு போனவர், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டவர். என்ன 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கற்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமூகத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில், இதுதான் ரொம்ப டீப்பு, கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அப்ப ஒரு மனுஷன் வந்து இத்தனை இதுல இருந்தாருனாக்கா அவர் வந்து நான் பண்ண ஜபத்தின்னு அழகா சொல்லியிருக்கலாம் இல்லையா. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு சொல்றாரு, நான் செஞ்சது மட்டும் கிடையாது, நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுதும் இல்லையா. அப்ப அந்த வசனத்தை வந்து நீங்க ரொம்ப கவனிச்சு படிக்கணும். இந்த பைபிள் இருக்க வேத வசனம் ஒன்றும் ரொம்ப ஷார்ப்பானது, என்ன ரொம்ப ஸ்வீட்டானது, ரொம்ப வல்லமையானது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான், நீங்கள் சொல்லுவாரு. ஆனா ஊழியக்காரன் சொல்லும்போது நாம் அப்படிதான் இருக்கும். இதே பாருங்க, இந்த பவுலை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் 16 எடுத்து வாசித்தீங்கன்னா, அவருக்கு பின்னால ஒரு பேய் பிடித்த ஒரு பொண்ணு வருவா. அவ வந்து என்ன பண்ணுவா, அப்பப்பா இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், பவுலை போய் சொல்லுவார் குமாரன். எங்கேயே பைபிள் படிக்கிறீங்க நீங்களா, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரனை பற்றி சொல்லுகிறார், இந்த உன்னதமான தேவனை பற்றி சொல்லுகிறார், அதை எல்லாரும் என்ன பண்ணுங்க கேளுங்கன்னு சொல்லுவா. அவன் இது தினைக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பவுலுக்கு ஒரு நாள் என்ன பண்ணிடும், எரிச்சல். அவன் என்ன பண்ணுவான், பிசாசை இவ்வளவு விட்டு போ, எவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டு, நம்மளால அது போல சொல்ல முடியலன்னா. அப்படி பிசாசு துரத்துனா இன்னைக்கு நிறைய பிசாசு இங்கிருந்து துரத்தி விடல. நம்ம பிசாசு அவ்வளோ விட்டு போனது, அந்த பிசாசு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அதனால வந்து பணம் சம்பாதிச்சவங்களும் என்ன ஆயிடுச்சு பாருங்க, பிசாசை வச்சுலாம் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. என்ன இன்னமும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, நன்மையை உண்டாக்கிட்டு இருக்காங்க அவனுக்கும். இல்லை அப்படி அந்த பிசாசு போனது அந்த பொண்ணுக்கு என்ன போயிடுச்சு, அந்த வல்லமை போனதும் அவர் பவுலை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க,
அடிச்சு இழுத்துட்டு போறாங்க, ஜட்ஜு கிட்ட கொண்டு போறாங்க. ஏன்னா அப்ப அவன் என்ன பண்றான் பாருங்க, ஜெபிக்கிறான். சரிங்களா? அதனால தான் அவன் சொல்றான், அவன் ஜெபித்தனால தான் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணப்பட்டான், மீட்கப்பட்டான். அத்தனை கல்லெறி விடப்பட்டான். எருசலேமுக்கு பின்னா வெளியில என்ன பண்ணப்பட்டான், யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிஞ்சு அவன் செத்து விட்டான்னு விட்டுட்டு போனாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான், எழுச்சி எருசலேம்ல போய் என்ன பண்றான், சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தவனை ஆண்டவர் காப்பாற்றினார் இல்லையா? அப்ப அவனுக்கு தெரியுது, நாம் ஜெபிக்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றான் இந்த பவுல் அப்போஸ்தலன், நாம் ஜெபிப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவரான பிதாவாகிய தேவன். அவர் எல்லாத்துக்கும் செய்ய வல்ல தேவனா இருக்கிறாரு. செய்யறாரா செய்யலையா? ஆனா அதுக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் இருக்குப்பா, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குப்பா. அந்த தகுதி தராதரம் இருந்தாதான் உனக்கு அந்த உதவி என்ன பண்ணும், ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கும் இல்லையா? மொர்தெகாய்க்கு அந்த கிடையாது. மொர்தெகாய்க்கு எல்லாம் இருந்துச்சு, அந்த நாய்க்கு எல்லா சத்தும் இருந்துச்சு, அவனுக்கு எல்லா சுகமும் இருந்துச்சு, எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. அவன் கையில தான் என்ன இருந்துச்சு, ராஜாவோட முத்திர மோதிரம் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ணான், அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஊழியக்காரனை பார்த்தான், ஒரு யூதனை பார்த்தான், ஒரு காவல் காக்கிற ஒருத்தரை பார்த்தா. உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதை நீ விட்டுட்டு ஆண்டோட பிள்ளையாகி ஒருத்தர் நீ பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றவனா இருக்கிறாரு, உன்னை தூக்கில மட்டும் போட மாட்டாரு. தூக்கில போடலாம் அவர் மோட்சத்துக்கு போயிட்டு இருப்பாரா? ஆமா, இப்ப எங்க இருப்பான்? ஆமா, எங்க இருப்பான்? ஆமானா நரகத்துல தான் இருப்பான் இல்லையா? அப்ப இம்மையில மட்டும் இல்லைங்க, மறுமையில உனக்கு என்னதான் கிடைக்குது. ஆனா இங்க ஒரு இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க, நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும். நீ ஜெபிப்பா, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடு, என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு, என் பிள்ளைக்குன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். அது மக்கா இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கிறோம் நம்ம, அதே போல கனவு காண்றோம் அதை பற்றி இல்லையா? நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய கனவு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? நீ ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவரா இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் உங்களுக்கு மிகவும் அதிகமா செய்யணும்னா நீ எப்படி இருக்கணும்? ஆமா மாதிரி இருக்கணுமா, மொர்தெகாய் மாதிரி இருக்கணுமா, பவுல் போல இருக்கணுமா, சவுலாகிய பவுல் போல இருக்கணுமா? பவுல் இருந்தான் அதை சொல்றான்னா அவன் அனுபவிக்காதவன் சொல்லல. ஒண்ணு அவன் அனுபவிச்சான். இத்தனை தடவை உத வாங்கியும், இத்தனை தடவை அடி வாங்கியும், கப்பல் சேதத்துல 3 தடவை இருந்தும், ராத்திரி பகல 24 மணி நேரம் கப்பல்ல தண்ணியில மறந்துட்டு இருந்தான்னாக்கா அவன் சொல்றான், நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா. அந்த தண்ணியில தள்ளாடும் போது அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் பாருங்களேன். அந்த அனுபவத்துல அவன் ஆண்டவர் அனுபவிச்ச அனுபவம் தான் மிக பெரிதா இருந்திருக்கும் இல்ல? அந்த தண்ணியில எவ்வளோ ஷார்க் இருந்திருக்கும், எவ்வளோ சுறாமி இருந்திருக்கும், எவ்வளோ திமிங்கலம் இருந்திருக்கும், எவ்வளோ பாம்பு இருந்திருக்கும், எவ்வளோ என்னென்னமோ இருந்திருக்கும் இல்லையா? இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே ஆண்டவரை காப்பாற்றினார். அப்ப அந்த அனுபவத்தை அவன் எவ்வளவு அழகா சொல்றான்னு பார்க்கணும் இந்த வசனத்துல. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா. நம்ம நினைப்போம் தண்ணியில இருந்தோன்னா ஐயோ மூழ்கி போடுவோமே. நம்ம ஆள் ஒருத்தர் தண்ணியில விழுந்தான் கிணத்துல, ஞாபகம் இருக்குதா? ஆடி 18 அன்னைக்கு கிணத்துல விழுந்தாரு. ஏன்னா 4 பேர்த்த அழுத்தி விட்டான் உள்ள. தூக்க போன அத்தனை பேர்த்தி அவன் என்ன பண்றான், அழுத்திட்டு அவன் என்ன பண்றான், மேல வர பாக்குறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. எல்லாம் அவன் என்ன பண்ணணும், அப்ப நீச்சல் தெரியாது என்ன பண்ணும், பொறுமையா ஏப்பா எனக்கு தூக்கி கொடுப்பா மாமா, எனக்கு தூக்கி கொடுப்பா எல்லாரும் உதவி செய்யும் போது அது கூட சேர்ந்து இது பண்ணணும். ஆனா அதுதான் அந்த புத்தி இல்லையா? நீச்சல் தெரியாதவன் தான் மட்டும் ஏறி வந்து பார்ப்பான் இல்லையா? உன்னால ஏற முடியாது, இருந்தாலும் உன்னுடைய புத்தி என்ன இருக்கு, எப்படியாவது ஏறி போடணும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க எங்க ஊர்ல, நீச்சல் தெரியாத அவனை விடு, அவன் மயங்கிட்டு பிறகு என்ன பண்ணலாம், தூக்கிட்டு வந்துடலாம் வெளியில. மயங்குற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், ஒன்ன சாவடிச்சிருவான். அதை போல இங்க பாருங்க, இவன் அந்த தண்ணியில கடல்ல ராத்திரி முதல்ல பகல் பூரா இருந்தும் அவனுக்கு அது தெரியுது, நம்ம ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணுவார், நம்மள காப்பாற்றுவார். நாம்
வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் என்னது சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். கிரியை செய்கிறபடியே நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாராம். புரியுதா? அவர் கிரியை மட்டும் செய்கிறவரல்ல, அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்கிறவரா இருக்கிறாராம். அப்ப அந்த பவுல் எப்படி அதை அனுபவிச்சிருப்பான்? யோசித்து பார்த்தீங்களா? யாராவது ஒன்று சொல்லுங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது எவ்வளவு வல்லமையா அந்த அந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பான். நமக்குலாம் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. இன்னும் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லலாம், உனக்கு ஃப்ரெண்டை போல ஒரு துரோகி எவனும் இருக்க மாட்டான். ஃப்ரெண்டை போல ஒரு துரோகி எவனும் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கேட்டிருக்கீங்களா இது? உனக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்குங்களா? ஃப்ரெண்டை போல ஒரு துரோகி எவனும் இருக்க மாட்டான். கேள்விப்பட்ட இல்லையா? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, என்ன, யுவர் ஃப்ரெண்ட் இஸ் த worst enemy அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து அந்த ஃப்ரெண்டை பற்றி பேசல. அவர் கூட எத்தனையோ ஊழியக்காரங்க இருந்தாங்க. சீலான்னு ஒருத்தர் ஊழியம் செஞ்சான், அனனியா ஒருத்தர் ஊழியம் செஞ்சான், அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்தாங்க இல்லையா? பவுல் கூட எத்தனையோ பேர் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க எல்லாத்தையும் அவர் சொல்லலை. என் கூட இந்த ஊழியக்காரர் இருந்தனால நான் காப்பாற்றப்பட்டேன், அந்த ஊழியக்காரர் இருந்தனால நான் காப்பாற்றப்பட்டேன். ஏன்னா அனனியா எனக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்ததுனால, ரட்சிப்புள் கொண்டதுனால நான் காப்பாற்றப்பட்டேன். சீலா என்னோட வந்து சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்ததுனால என் கூட வந்து பாட்டு பாடினால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறது எல்லாமே நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்ல, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்ல பிதாவாகிய தேவன். ஏன்னா அப்போ அந்த தேவனை பற்றி அவர் அவ்வளோ கிளியராக சொல்கிறார். கூட இருந்த யாரை பற்றி அவர் சொல்லுறார்? கூட இருந்தவங்கள தொல்லை உண்டாச்சுன்னு சொல்லியிருக்கிறாரா? கூட இருந்த ஊழியக்காரங்களால தொல்லை உண்டாச்சு. அப்போ கூட இருந்த நண்பனால் என்ன இருக்குது? உடன் ஊழியக்காரனால, உடன் சிநேகத்தினால என்ன இருக்கு? அவருக்கு தொல்லை உண்டா இருக்குது. ஆனால் அந்த தொல்லையிலும் அவர் எதை நிறைவாக பார்த்தாரு? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வழிநடத்துதல். ரைட்டா தப்பா? அப்போ கிறிஸ்தவர்களை பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்தில் இருக்கீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ன தொல்லை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், யாரும் உங்களுக்கு எது செய்தாலும், அந்த எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக, வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்யவல்ல, மிகவும் அதிகமாக செய்யவல்ல அந்த தேவனிடத்துக்கு தான் நீங்கள் போகணும். அந்த தேவன்கிட்ட நீங்கள் போய் முட்டி போட்டு அழும்போது, மண்டிட்டு அழும்போது, உங்களுக்கு எதிராக வர எந்த ஆயுதமும் என்ன பண்ணாது? வாய்க்காதே போகாது. அது ஊழியத்துக்கு மட்டுமல்ல, உடைய குடும்பத்துக்கு அது உண்டு, உடைய வியாபாரத்துக்கும் உண்டு, உன்னுடைய வாழ்க்கைக்கும் அது உண்டு. அதனால தான் அங்க சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செல்ல தேவனா இருக்கின்றார். அப்ப பாருங்க, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவனை பற்றி பவுல் சொல்லும்போது இதுல இருந்து ஒரு 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 3 சும்மா பாயிண்ட் தான், அதிகமாக ரொம்ப டீட்டெயிலாக போக போறதில்ல. என்ன, நம்ம தேவனால எல்லாமே செய்ய முடியும். சரியா? அவருக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் அதான் சொன்ன 9:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் வராதுனால அவரு எல்லாம் தெரிஞ்சவர். அவர் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு மூச்சு இறக்க ஓடியாடுறோம். ஏன்னா 9 மணிக்கு கோயிலுக்கு போகணுட்டு நம்ம எப்படி ஓடியாடுறோம். 9 மணிக்கு நீ என்ன பண்ணலாம்? முன்னாலே வந்து உட்காந்துருக்கலாம். ஏன்னா ஆலயத்தில் வந்து உட்காந்து நீ என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். இந்த பெருசுங்கெல்லாம் வந்து உட்காந்து என்ன பண்ணுது? கருவாட்டு கடை மாதிரி உட்காந்து லப லப லபன்னு கத்திக்கிட்டு இருக்குது, பேசிக்கிட்டு இருக்குது. போன வாரம் திருவிருந்த சமயத்தில் ஒரு ஐயா வாய மூடுங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணுதுங்க எல்லாம் இந்த பெருசுங்கெல்லாம். இதில் வேற ஞாயிற்றுக்கிழமை இது நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் டீயை வேற கொடுத்து விட்டீங்க. எல்லாத்துக்கும் என்ன வரல? தூக்கம் வரல. தூக்கம் உட்காந்து என்ன பண்ணுது? எல்லாம் சத்தம் போட்டு இருக்கு லப லபன்னு. என்ன அப்போ பாருங்க, ஆலயத்துக்குன்னு வந்தாக்க நம்ம என்ன பண்ண? ஆலயத்தில் ஜெபிக்கணுங்க. ஆண்டவரால் முடியுங்க. இங்க வா, சபையில் வந்து உட்காரு, ஆலயத்தில் வந்து உட்காரு, ஜெபி. ஆண்டவரால் எல்லாம் முடியும். இதை ஒருத்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தார். நான் அந்த கஷ்டத்துல படிக்கிற லிஸ்ட் போடுறீங்களா? யாராவது என்றீங்களா? ஜித்து என்ன பார்க்கலாங்க. சரியா? யூதர்களால் 1 குறைய 4 தரம் இல்ல 5 தரம் அடிபட்டு அப்படியே கையில எண்ணிடலாம். அவருக்கு பேப்பர் எழுதிட்டாரு. 3 தரம் மிலார்களால், 5 3 1 தரம் கல்லெறிப்பட்டேன்.
9. 3 தடவை கப்பல் பிரவேசம். 12. கடலில ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 13. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஒரு 5 தடவை வச்சுக்கலாம். அநேகந்தரம் பிரயாணம் பண்ண. 13, 5, 18. ஆறுகளால் வந்த மோசங்கள். 19. கள்ளரால் வந்த மோசங்கள். 20. என் சுய ஜனத்தினால் வந்த மோசங்கள். 21. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள். 22. பட்டணங்களில் உண்டான மோசங்கள். வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள். சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள். கள்ள சகோதரர், கள்ள ஃப்ரெண்டுகளால. 26. என்ன அப்புறம் வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம். 33 இதுலங்க. நம்மளுக்கு ஒண்ணு வந்துட்டே நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு? எப்படி சொல்லுவோம்? உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்? என் கஷ்டம்லாம் உனக்குலாம் வந்தா நீ என்ன பண்ணுவ? தாங்கவே மாட்டேன். அது சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பாருங்க, இதுல இந்த 33 அதிகமா தான் இருக்கு. உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்துல வருஷம் குளிர் வருது. அப்ப பாருங்க, இத்தனையிலும் அவன் யாரதான் சொல்றான்? நாம் ஜெபிக்க வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக செய்ய வல்லவரா இருக்கிற அந்த தேவனை தான் சொல்றோம் இல்லையா? என் ஃப்ரெண்டு என்னை காப்பாத்தினா கடல்ல இருந்து அப்படி சொல்லல. கடல்ல இருந்து தப்பிச்சு போறாங்க, கரைக்கு போறாங்க ஒரு தீவுக்கு இல்லையா? அந்த தீவுல குளிர், நெருப்பு போடுறாங்க. இவன் போய் என்ன பண்றான்? ஒரு விறகு கட்டை எடுத்து, இவன் குளிர் தாங்க முடியும், இவன் போய் நெருப்பு கட்டை எடுத்து போடுறான். நம்மள குளிர் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பதான் எல்லாம் கட்டை தூக்கிட்டு ஓடிடுவோம், போடுவோம் இல்லையா? அதை போல அவன் குளிர் தாங்க முடியாத அந்த நெருப்பு கையில ஒரு கட்டை தூக்கி போடுறான். அதுல இருந்து ஒரு கட்டி வெளியே என்ன பண்ணிச்சு? அவன் கைய கவிடிச்சு உட்காந்து பாக்குறானுங்க. அவன் யாரெல்லாம் வீணா போன உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? இவன் எப்ப சாவான், இவன் எப்ப சாவான், இவன் எப்ப சாவான்னு. செத்தனா உதறி போட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் உட்காந்துருக்கான். அவன் சாவலன்னதும் எல்லாம் என்ன சொல்றாங்க? அது வரைக்கும் பிசாசு பிடிச்சவன் சொன்னவன் அப்ப என்ன சொல்றான்? இவன் கடவுளு, இவன் கடவுளுடைய தூதன். பாத்தீங்களா நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு? இவன் கடவுளு, இவன் கடவுளுடைய தூதன். ஆனா அவன் கடவுளுடைய தூதனா அந்த அந்த தீவுடைய தலைவனுடைய அப்பா என்ன பண்றான்? ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், ரத்த போக்குல இருக்கான். அவன் என்ன பண்றான்? அவன் சுகப்படுத்துறான் இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த அந்த விசுவாசம் இருக்குதுங்க, அவனுக்கு தெரியுதுங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனையில இருந்து அங்க போய் நிக்கிறான். வீம்பாம்பு கடிச்சிச்சு சாவ போறான்னு நினைக்கிறாங்க. சாவலன்னு அவன் கடவுள்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்த இடத்துல அவன் என்ன தன்னை பெருமைப்படுத்தல, தன்னை தூக்கி வைக்கல. அவன் என்ன சொல்றான்? நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்ல அந்த பிதா. அப்ப அந்த பிதாவை பற்றி அவன் தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்க கிறிஸ்துக்குள்ளார் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவனை தெரிந்து கொள்ளுங்க. இந்த புது வருஷத்துல இது நான் இங்க ஒரு வார்த்தையா பிரிச்சு மெயின் இந்த வசனங்களை 2 வசனங்கள். ஏன்னா நாம் இந்த வாரம் பூரா நான் யோசித்த அந்த நாம்ன்ற வார்த்தை மட்டும்தான். எதுக்காக அவன் நாம்னு சொல்லியிருப்பான்? ஏன்னா இயேசுவானவர் நான் சொல்லியிருக்கா, நீன்னு சொல்லியிருக்கா, நீங்களும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவன் சொல்லும்போது நான். அப்ப அவனுடைய ஊழியத்துல அவன் தன்னை எவ்வளவு தாழ்த்தி இருக்கிறான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. என்ன சொல்றாங்க? நம்ம கிட்டே வரமாட்டாங்க இல்லையா? தூரத்திலே வச்சிருவாங்க. என்ன தூரத்திலே வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு போவாங்க, பாடி கார்டோட வருவாங்க, பாடி கார்டோட போவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஒன்றுமில்லாத தேவனை தெரிந்து கொண்டவர். சரியா? அப்ப இந்த விதமாக கிறிஸ்துக்குள்ளான பிரிய மக்களை, இந்த தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்ல நமக்குள்ளே கிரியை செய்கிறவராகிய பிதாவை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அவர் செய்யும் போது நீ அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது நீ வேண்டிக் கொள்வது மட்டுமல்ல, அதற்கு அதிகமா செய்திருப்பார். அப்ப அந்த மொரதெகாய் என்ன வேண்டிக்கிட்டு இருப்போம்? ஆமா, நான் அவனை தூக்கில போட போறான்னு கூட அவனுக்கு தெரியும் இல்லையா? எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லையா? ராஜா கிட்டே போய் சொன்னாங்க, இவன் ஆமா, இவன் என்ன பண்ணிருக்கான்? தான் வீட்டுக்கு முன்னால
ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்கான். 110 அடி உயரத்து தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்கான். அதில் மருதகாயை தூக்கி போடணும்னா தூக்கி போடுறான் அவன் குடும்பத்தை பூரா. என்ன அவன் கையில இருந்து முத்திரு மோதத்தை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? மொர்தெகாய்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா அப்ப பாருங்க, அந்த மொர்தெகாய் ஆண்டோட பிள்ளையா இருந்தனால, பவுல போல ஒருவனா இருந்தனால, பழைய ஏற்பாட்டில் மொர்தெகாய், புதிய ஏற்பாட்டில் சவுல். நான் அவ்வளவு வல்லமையாக அவன் உயர்த்தப்பட்டான். என்ன இன்னைக்கு உங்க கையில வேத புஸ்தகம் இருக்குது, நீங்களாம் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு முதல் காரணம் யாரு? அந்த பவுல் தான். பவுல புறஜாதிகளுக்காக தெரிந்து கொண்ட தேவன் பேதுருவை யூதர்களுக்காக தெரிந்து கொண்டான். ஆனா அந்த புறஜாதியில வந்தவன் தான். நாமெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவா உட்கார்ந்துருக்கோம். அவர் சொல்லுகிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அந்த மகிமையை கொடுங்க. அவருக்கு அந்த மகிமை கொடுப்பேன்னு எத்தனை மணிக்கு கோயிலுக்கு வருவேன்? 9:32 வரமாட்டேன், 9:22 வருவேன். சபை காரியங்களா முன்னாலேயே வரணும், ஊழியமா முன்னாலேயே வரணும். இல்லை அவரு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, உனக்கு முன்னால வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவர் வந்தாலும் என்ன பண்ணுவாரு? அந்த தேவன் வரும்போது என்ன பண்ண போறாரா அவரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது என்னங்க நடக்க போகுது? ஹலோ, நான் இப்பதான் புது கிறிஸ்தனா மாறி இருக்கேன், எனக்கு தெரியாது. என்ன அப்படி சொல்றீங்களா? நான் இன்னும் பைபிளை படிக்க வேண்டிய நிறையா இருக்கு. அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாரத்துல வரும்போது அவர் தூதர்கள்லாம் என்ன பண்ண போறாங்க? அவர் தூதர்கள்லாம் அனுப்பி என்ன பண்ண போற? நம்மளாம் நம்மள கூட்டிட்டு சொல்ல போறாரு. நீ இப்ப உட்காந்துருக்க, இங்கேதான் உட்காந்துருப்பியா? எப்படி போயிடுவியா? எப்படி போவா? கரெக்டுங்க. அங்க சொல்றாங்க பாருங்க ஒருத்தங்க, நீ இங்கதான் உட்காந்துருப்ப, நீ சட்டை இவங்க காட்டுறாங்க சினிமாவில், இது சட்டை மட்டும் என்ன கிடக்கும், வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் மட்டும் கிடக்கு, நீ போயிடுவா அப்படின்னு. உன் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் உன் உடம்போட இங்கதான் இருப்ப, நீ கட்டிருக்க இதோட ஷாலோட எங்கதான் கிடப்ப. ஆனா எதுதான் போக போகுது? ஆத்மா தான் போக போகுது. அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் சொல்றார், முட்டாளே, இதோ இந்த இரவில் எப்படி ஆத்மாவனை விட்டு எடுக்கப்பட்டு போனால் இந்த சொத்துலாம், இந்த சொகலாம், இந்த நீ பொய் சொல்லி நீ குசும்பு பண்ணி நீ திருடி சேர்த்து வச்சுக்க சொத்துலாம் என்ன ஆக போகுது? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத போகும். அப்போ உனக்கு என்னதான் தேவை? அந்த ஆத்மா ஆதாயத்துக்கு உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ பார்க்கணும். ஏன்னா நீ பணம் ஓடி ஓடி சம்பாதிக்கலாம், ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கலாம், ஏன்னா ஒருத்தனை அபகரிச்சு நீ சம்பாதிக்கலாம், நீ கேவலமான தரத்துல நீ சம்பாதிக்கலாம். ஆனா அது எல்லாமே என்ன பண்ண போகுது? எங்கேயும் போவாது. நீ கலரில் கூட போட்டு வச்சுக்கலாம். பெரிய அலெக்சாண்டர் நம்ம இதுல சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் அசோகனா, அசோக சக்கரவர்த்தியா இல்ல பாபரா? அசோக சக்கரவர்த்தி செத்து போகும்போது என்ன பண்ணிட்டு போனாரு அவரு? கை ரெண்டும். அலெக்சாண்டர் மட்டும் கிடையாது, நம்ம முஸ்லீம் ஆள ஒருத்தர் கூட பாபரோ யாரோ தெரியல, பாபரோ அவுரங்கசீப்போ யாரோ ஒருத்தர் செத்த போது என்ன பண்ணாங்க? நம்ம மக்களுக்கு காட்டுறதுக்காக 2 கையை வெளியில வச்சு என்ன பண்ணாங்க? எழுத்துட்டு போனாங்க. சக்கரவர்த்தி, அசோக சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன். சக்கரவர்த்தினால அவர் என்ன பண்றாரு? இந்தியாவே ஆண்டவருக்கு தான் சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. அந்த சக்கரவர்த்தி போகும்போது கையில என்ன இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. என்ன அதனால எப்படி வாழ்வோம், எப்படி இருப்போம், என்ன நம்ம கிடைக்குன்னு நினைக்காது. நீ செத்து போன பிறகு எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நான் செத்து போனேன் எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல என்னை புதைச்சிட்டு, நான் எங்க அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றது, நீ செத்து போன பிறகு உன்னை எங்க புதைச்சா என்ன தெரிய போகுது உனக்கு? ரைட்டா தப்பா? நீ வீட்டுக்காரர் பக்கத்துல ஒன்று புதைக்கிறதுனால நீ எங்க போக போற? சொர்க்கத்துக்கு போக போறியா? ஒருவேளை வீட்டுக்காரர் மேல போயிடுவாரு, நீ எங்க இருப்ப? வீட்டுக்காரர் பக்கத்துல புதைக்கிறதுனால நீ என்ன பண்ண மாட்ட? மேல போக மாட்டேன். அதனால நான் அதுதான் எப்பவுமே யோசிக்கிறது. நான் செத்து போன பிறகு நான் கவர்மெண்ட் ஜிஹெச் மார்க்ல இருந்தா கூட அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இந்த உடலுக்கு அதுக்கு மேல மதிப்பு கிடையாது. ஆண்டவருக்கு இந்த உடல் தேவையில்லை. நீ உயிரோடு இருக்கிற இந்த உடல் தேவை. நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யறதுக்கு இந்த உடல் தேவை. இந்த நாசில இருக்க இந்த சுவாசம் போயிட்ட பிறகு உனக்கு என்ன பேரு? பணம். அந்த பணம் நார்னா என்ன?
நாய் சாப்பிட்டான்னா இல்லை கழுகு சாப்பிட்டான்னா டாட்டாவுடைய படத்தை எங்கே வச்சுருந்தாங்க? கழுகு சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க நிர்வாணமாக. சரியா? இந்த பணம் இந்த இந்த உடம்புக்கு எந்த மதிப்பும் கிடையாது. உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? மதிப்பு உண்டு, ஆயிரம் உண்டு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மகிமையை கொடுக்கணும், அந்த மகத்துவத்தை கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவரிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுறா இருக்கணும்? அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு ஆயிரம் தலைமுறை உங்களுக்கு அன்பு செலுத்துறா இருக்கணும். சரியா? முட்டி போடலாமா? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், அழியாத என்னை காத்து கொண்டதே. பாடுங்க பாடுங்க. ரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோம், கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோம், கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எஜமானரே எஜமானரே என்னை அழைத்த எஜமானரே 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 என்னை அழைத்த எஜமானரே. ஆமாண்டாரு, நீர் எஜமானனால சாமி. பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை நல்ல ஓட்டத்தை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன் பெற்றுக்கொள்ள போறேன். பெற்றுக்கொண்டாருங்க. இங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க சகோதரன் சகோதரி, வாலிபனே, அந்த கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானின் கிரீடம் அல்ல, கற்ற இயேசு கிறிஸ்து உனக்காக வைத்திருக்கிற கிரீடம். இன்று மனம் திரும்பு, இன்று உன்னை ஒப்புக்கொடு. இன்று நீ அந்த கர்த்தரிடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும், எந்த வழியில இருந்தாலும் திரும்பு. ஒரு ஒரு ரிவர்ஸ் டர்ன் போடு, 360 டிகிரி திரும்பு, 180 டிகிரி திரும்பு. இந்த தேவனை நோக்கிப்பார். அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய வல்ல தேவராக இருக்கின்றார். இந்த வசனம் வேதத்துல சும்மா வைக்கப்படலை. பவுல் ஒரு கிட்ட ஒரு 40 முறையாவது 50 முறை 60 முறை அனுபவிச்சதுனால அதை சொல்லுகின்றார். பெரியவங்க சொல்றதை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டா என்ன வரும்? அறிவு வளரும். அதனால இன்றைக்கு இந்த சவுல்ன்ற ஒரு பெரிய மனிதன், 2026 வருஷத்துக்கு முன்னால இருந்த பெரிய மனிதன், என்ன அட்லீஸ்ட் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்த பெரிய மனிதன் என்ன சொல்றான்? அதை நம்பு, அதை விசுவாசி, உன்னை ஆண்டோட்ட ஒப்புக்கொடு. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஜீவனுள்ள தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே. இதோ நேரத்தில் அவங்க கேட்ட வார்த்தைகள், வசனங்கள், கதைகள், உன்னை வேதபத்தில் இருக்கிறவர்கள் எங்கள் இருதயத்திலே சுவாமி, எங்கள் தலையில சுவாமி, சம்மட்டி போல சுவாமி, சுத்தியால் அடித்த மாதிரி எங்களை பதியின ஆண்டவர். ஏனென்றால் நாங்கள் சுவாமி, நாங்கள் தான் பெரியவங்க நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்களோட பெரியவங்க அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எங்களோட பெரிய ஊழியக்காரங்களாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னும் போது நாங்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கிறது மட்டும் அல்ல, அதை படித்து அதை மனசில் ஏற்றுக்கொண்டு சவுலை போல, பேதுருவை போல, யோவானை போல, யாக்கோபு போல, அந்திரேயா போல, பிலிப்பு போல, தாமஸை போல உமக்கு சாட்சியா, ரத்த சாட்சியா மறிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குதான்னு தெரியல, இந்த தைரியம் இருக்குதான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு சாட்சியா உங்களுக்கு இருந்து எங்கள் ஜீவனை நான் காத்துக் கொடுத்தக்கதான் நீ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.